தோல் போட்டுட்டு புறம்போக்கிட்ட பொதுவாங்க கஷ்டப்பட்டு ஒரு அவரே சொன்ன அடியே சொன்னேன் கஷ்டப்பட்டு ராய்கெல்லாம் சம்பாதிச்சு கூத்தாடி ஒரு 3 லட்சம் ரூபாய் சேர்த்தேன் 3 லட்சம் ரூபாய் வீணா செலவை வைக்கிறேன் குடிச்சு கூட பரவாயில்ல படுத்து போயிருப்பேன் அப்படிதான் கூட படுத்து போயிருப்பேன் ரொம்ப வீணா செலவு பண்ணடா ஆமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 3 லட்சம் ரூபாய் சேர்த்தேன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரே ஒரு கட்டிங் சாப்பிட்டா கூட கட்டிங் போயிட்டே இருக்கும் 1000 ரூபாய்க்கு 3000 கூட செலவாக நானும் என் தங்கச்சி பார்த்தோட எங்க அப்பா 2 பேர் செத்துட்டாங்க. நான் தான் என் தங்கச்சி தூக்கி வளர்த்தேன். பெரிய படிப்பு படிக்க வச்சேன். படிக்க வச்சாலும் குழந்தை ஒரு ஆம்பளை மூஞ்ச பார்க்காத வளர்த்த பாரு. ஏன் பெத்தவங்க வளர்த்துட்டா பொறுப்போட வளர்த்துருப்பாங்க பொண்ணு அண்ணகார வளர்த்தா பாரு பொறுப்பு இல்லாத வளர்த்துட்டான ஊர்ல இருக்கிற யாரும் காரி துப்பக்கூடாதுல்ல ஊர்ல இருக்கிறவங்க எதிர்காக்குறா துப்புக்கூடாதுல்ல அதனால ஒரு ஆம்பளை பூஜை பார்க்காத வளர்த்துப்பாரு வாழ்ந்து வீட்டுல இருந்து ஸ்கூல் கிளம்புறான்னா தலை பூஜை ஸ்கூல் தான் தலை இருந்து பார்ப்போம் அங்க படி பூச்சி தலை பூஜை வீட்டுல வந்து இருந்து பார்ப்போம் பழைய வண்டி தண்ணி குடிக்க ஆம்பளை பூஜை பார்க்காது பாரு நான் கோரிக்கை இஷ்டா தாண்டாது போயிட்டு அதனால குழந்தை கட்டுறோல வந்தேன் கல்யாண வயசு வந்துச்சு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரச்சோம் வீட்டு மற்ற வந்து நம்ம குடும்பம் பண்ணி கிடக்குறோம் தங்கச்சி இந்த ஏரியாவில் குத்துடலாம் சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வீடு பார்த்து 7 லாரி வரச்சோம் நான் 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் 3 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கேன் வீடு பார்த்து 7 லாரி வரச்சோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கிளம்பிட்டாங்க வீட்டான சமையல்காரர் வச்சுட்டேன் 7 பலகாரம் 9 கூட்டு வடை பாய் சாப்பிடலாம் 7 பலகாரம் 9 கூட்டு வடை பாய் சாப்பிடலாம் 9 கூட்டு ஆமா 3 லட்சம் ரூபாய் சமையல்காரர் வச்சுட்டேன் சமையல் தடப்பட நடக்குது ஒரு 50,000 பாயில் போடுனேன் திருத்தணிக்கு போனேன் 30,000 நெத்தல் பாக்கு வாங்கினேன் 20,000 சுண்ணாம்பு வாங்கினேன் மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா வாய் சவுக்கணும் அதுக்கு 20,000 சுண்ணாம்பு 30,000 வெத்தலை பாக்கு வாங்கணும் இப்போ வெளிய பல்லுக்குதாங்க அது சவுக்கணும்ல வாய் அது போல மாப்பிள்ளை வந்து இறங்கிட்டேன் அது சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு சாமி வேற சாப்பிட்டோம் வெத்தலை பாக்க போட்டோம் உன் தங்கச்சியை கூப்பிடு நாங்க பொண்ணு பார்த்து பிச்சு போயிட்டு போயிரும் சொல்றாங்க போயிட்டு வெக்கப்பட்டு வெக்கமாத்து ஏன் குழந்தைங்க ஆம்பளை மூஞ்சியே பார்க்காது வந்துட்டேன் வீடு பார்க்கறது எவ்வளவு ஆம்பளை வந்துடுறாங்க இவங்க மூஞ்சில வந்து குழந்தை பார்க்கணும் குழந்தை வெக்கப்பட்டு வரத்துக்கு நான் தான் குழந்தை வழி கட்டுறமா பிடிச்சாந்து ஏமா உன்னை பார்க்கத்தான் வந்தாங்க அதனால 3 லட்சம் செலவு பண்ணிட்டேன் வாமா மூஞ்சி காய்ச்சி உள்ள வந்து நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு குழந்தை கூட்டு சபையில் நிக்க வச்சேன் குழந்தை பார்த்துட்டு பாட்டு பொருள் குடிச்சானோ வெத்தலை பாக்கு போட்டாங்க பாத்தியா அந்த வெத்தலை பாக்கு வச்சவா காரி 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 சாப்பாட்டு குறை வச்சுனா 7 பலகாரம் பாயசம் அப்பலாம் பக்கெட்ல மட்டும் குடிச்சாங்க பாரு பாயசம் மூஞ்சி காரி துப்ப சொல்ல என்ன நடந்துக்குது காரி திப்பிடி போட்டாங்க பாரு என்ன உங்க பொண்டாட்டி எல்லாம் குறை சொல்லிட்டு என் பொண்டாட்டி தங்கடா பாரு தங்கத்தை ஒரு இடத்துல வச்சுட்டா என் பொண்டாட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா ஒரே சமமா இருப்பான் உங்க தங்கச்சி கலர் ஒரு குறையா நான் தான் கருப்பு என் தங்கச்சி பெருக்கு கலர்ல இருந்தா சேடு விட்டு பொண்ணு மாதிரி இருக்கும் சேடு விட்டு பொண்ணு மாதிரி கலர் சக்க சேவையான இருக்கும் ஏன் குழந்தை அது போல எங்க அம்மா சேடு விட்டு வேலை செய்யுங்க சேடு விட்டு எங்க அம்மா வேலை செய்யிருந்தாங்களா அதெல்லாம் இல்ல சேடு மொபைல் வச்சு பல்லு எவ்வளவு போய் போடுறாங்க எங்க அம்மா சேட்டு
எவ்வளவு போய் போவாங்க அப்பா சேர் வச்சிருக்காங்க. படத்துல வந்தோம்னா என்ன சொல்லுவாங்க படத்துல சேனல் என்ன சொல்லுவாங்க அதான் பாரு பப்பு முன்சா பண்ண இவங்க அம்மால சேட்டு வச்சுருந்தோம் டேய் அப்ப நீ கருப்பு வந்து தங்கச்சி சோப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நல்ல பேர் தெரியுமா எனக்கு பட்ட பேர் பஞ்சாயத்து முன்சாமி எவ்வளவு பாசம் தெரியுமா பாத்துமா. எவ்வளவு மரியாதை தெரியுமா அப்படியே பட்டவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அம்மா சேர் வச்சிருக்காங்க. எவ்வளவு அச்சிங்கமா கேக்குறாங்க அம்மா சேர் வச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றா நீ போய் தண்டனை நேரத்துக்கு அடிச்சு அம்மா சேர் வச்சிருக்காங்க. முன்சாமி அவங்க அம்மா சேட்டு வைக்கிறா சேட்டு வைக்கிறா அம்மா சேர் வச்சிருக்காங்க. அவ்வளவு தரம் கட்டு குடும்பமா எங்களுது ஏய் ஏய் அவ்வளவு கேவலமான குடும்பம் அம்மா சேர் வச்சிருக்காங்க. எங்க அம்மா நான் அவ்வளவு மட்டுமானவளா எங்க அம்மா தான் சேர்த்து வைக்கிறதா எங்க அம்மா தான் சேர்த்து வைக்கிறது அம்மா சேர் வச்சிருந்தா சேர் அம்மா வச்சிருந்தாங்க. ரெண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வட்டா செவந்து கூட கலரு சேர் வச்சிருக்காங்க. சக்க செவேனு அம்மா சேர் நான் குறை வச்சுட்டா டேய் என்ன குறை வச்ச? நான் குறை வச்சேன் சாப்பாடு சாப்பாடு என்ன குறையா? பாருங்க இல்ல. வத்தல் பாகம் குறை குறை இல்ல. வச்சேன் என் தங்கச்சி கலர்ல கம்மியா இல்ல. இருக்கு என்னடா குறை வச்சேன் கொண்டாடி என்ன குறை சொல்லிச்சா? சொல்லிச்சா என்ன குறையா? இது நகனத்தை ஏதோ குறை வச்சுட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வட்டி போட வாங்கிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் அவனும் தான் என் மூஞ்சி கால் 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 திப்பிட்டு போறாங்க. வயது ஒரு 6 மாசம் கறக்க மாட்டேங்குது போகும்போது பையா. அவன் ஒரு சுத்த மாதிரி டேய், அவன் மூஞ்சிலே தெரியல. உக்காந்து சாமி அடிக்கிறார் எனக்கு கம்முனாடியா. அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. 6 மாசம் கழிப்பா. வயசுல பெரியவங்க ஏன்னா காய் வீட்டு போனாங்க கேட்க தேவையில்ல சாமி ஆடுவாங்க அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. ஆம்பளை பூஜையை பார்க்கலாம் தானே ஒத்துக்காது அப்படி 6 மாசம். எப்படோ கேப்ல போட்டு நல்லா இருக்கு. சரி முடி என்ன சொல்ற? அதை விடுற 6 மாசம் தானே இந்த 4 மாசம் பொத்துக்கிட்டா பசும் கண்ணு சொல்லி இருக்கிற முதலாளி ஏப்பா, கட்டி அடிச்சுடு. ஏற்கனவே 3 கட்டி வச்சுக்கிறேன். நாலாவது அதனால 5 வச்சுக்கிறேன். உனக்கு வேலை பிச்சியா